26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. கடக வீட்டிலிருந்து 5, 7, 9 பார்வையாக விருச்சிக வீட்டையும் மகர வீட்டையும் மீன வீட்டையும் பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த மகர வீட்டில் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் அது என்னென்ன மாதிரியான நற்பலன்களை தரும்? வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா குரு பார்க்குற இடம் வளரும்பாங்க. சார் எனக்கு கடகலக்னம் 6ஆம் இடத்தை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாருன்னா கடன் வளர்ந்துருக்கும் இல்லையா, நோயினால் 70 வயசு ஆச்சு சூரியனை பார்க்குறீங்க, உங்களுக்கு பதவி கிடைக்க போகுதுன்னு சொன்னேன்னா தப்பு. நீங்கள் என்ன லக்னத்தில் வேணால் பிறந்துருங்க. யாருக்காவது குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருக்கு, அதுக்கு உண்டான வயதோட்டத்தில் இருக்கீங்க, இந்த குரு சூரியன் சம்மந்தப்படுறப்ப குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயத்தையும் கொடுப்பார், கௌரவத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இதையெல்லாம் சூரியனை பார்க்கும் பொழுது நடக்கணும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் குரு சந்திரன் இருக்கிற ராசிக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா குரு பலன் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம், இல்லையா நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த குரு சந்திரனை பார்க்கும் பொழுது குரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாறுறாரு. இவர் கொஞ்சம் முன்னாடி மாறி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பல தீர்மானங்கள் மாறி இருக்கும். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடியவருக்கு சந்திரனும் செவ்வாயும் கடகத்தில் இருக்கும். இப்போ இந்த குரு கடக ராசி, அங்கே செவ்வாயும் சேர்ந்துருக்காரு. செவ்வாய்ங்கிறது பதவி, படிப்பு சார்ந்த ஒரு குழப்பம் இல்லை, படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் ஒரு 4 தடவை நீட் எழுதிட்டேன் சார், பாஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதனை இப்போ குரு தொடர்பு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். கடக ராசியிலே உங்களுக்கு குரு இருந்து, விருச்சிகத்தில் குரு இருந்து, மகரத்தில் குரு இருந்து, மீனத்தில் குரு இருக்கட்டும், அது 6, 8, 10, 12 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த குரு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக குரு பகவான் இந்த 2026 வருஷத்துல மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு வர்றார். கடக வீட்டிலிருந்து 5, 7, 9 பார்வையாக விருச்சிக வீட்டையும் மகர வீட்டையும் மீன வீட்டையும் பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த மகர வீட்டில் ஒருத்தருடைய சுய ஜாதகத்துல சூரியன் அமர்ந்திருந்தால் அது என்னென்ன மாதிரியான நற்பலன்களை தரும்? இதுவே அந்த 5, 7, 9ல் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எல்லாருமே லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ பலன்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு கிரகம் செயல்பாட்டுக்கு வரணும்னா அந்த கிரகம் இருக்கிற வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும், அதெல்லாம் அந்த கிரகத்தை யாரோ ஒருத்தர் பார்க்கணும், இல்லை அந்த கிரகம் யாரையாவது பார்க்க வேண்டும். முக்கியமாக குரு அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை வளர்த்தி கொடுக்கக்கூடியவர். வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா குரு பார்க்குற இடம் வளரும்பாங்க. சார் எனக்கு கடகலக்னம் 6ஆம் இடத்தை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாருன்னா கடன் வளர்ந்துருக்கும் இல்லையா, நோயினால பிரச்சனைகளை கொடுத்தோம். பொதுவாக குரு அமர்ந்த இடத்திற்கான பலன்களை விட குரு பார்க்கிற இடம் வளர்ச்சி தானே. இப்போ அது 6ஆம் இடம்னா கடன் தானே, அது வளரலாமா? வளரக்கூடாது. அது கெட்டதோ நல்லதோ எந்த இடத்த பார்க்க போகிறாரோ அதை வளர்த்தி விட போகிறாரு. அப்போ எந்த கிரகத்தை பார்க்க போகிறாரோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களோட வயதை பொறுத்து. 70 வயசு ஆச்சு சூரியனை பார்க்குறீங்க, உங்களுக்கு பதவி கிடைக்க போகுதுன்னு சொன்னேன்னா தப்பு. அப்போது கடகத்திலேயோ நீங்கள் என்ன லக்னத்தில் வேணால் பிறந்துருங்க, கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ சூரியன் இருந்துட்டா உங்கள் ராசிக்கு, அது 6, 8, 12 இல்லாமல் இருந்தால், 6ஆம் இடமாக 8ஆம் இடமாக இருந்து அந்த சூரியனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம ராசி, சிம்ம லக்னம், 8 சூரியன் இருந்து அந்த சூரியனை குரு பார்க்கும் பொழுது இத்தனை நாள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் கம்மியாகலாம், ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காதுன்னு சொல்லிட்டோம். உங்கள் லக்னப்படி அந்த ஸ்தானம் துர்ஸ்தானமாக இல்லாமல் இருந்தால் சூரியனை குரு பார்க்கும் பொழுது சூரியனுடைய காரகங்கள்லாம் அபிவிருத்தி ஆகும். கண்ணில் பிரச்சனை இருந்தது தன்னால், கண்ணு பிரச்சனை தீர்ந்துடும், அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருவார். எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்க வேண்டியிருந்தது, அல்ல எனக்கு ஒரு அரசாங்க வேலை நடக்கணும்னு இருந்தது, இத்தனை நாள் தடையாகவே இருந்தது. இந்த குரு கடகத்தில் அந்த சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் அனுகூலமாகும். சூரியன்கிறது முதல் குழந்தை, மூத்த பையன் அப்படின்னு எடுத்து. அப்போ சூரியன் குரு பார்க்குறாருன்னா சூரியன் குரு செவ்வாய் இந்த காம்பினேஷன் இல்லாமல் குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்போ யாருக்காவது குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருக்கு, அதுக்கு உண்டான வயதோட்டத்தில் இருக்கீங்க, இந்த குரு சூரியன் சம்மந்தப்படுறப்ப குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயத்தையும் கொடுப்பார், கௌரவத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இதையெல்லாம் சூரியனை பார்க்கும் பொழுது நடக்கணும்.
முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த விருச்சிகமோ மகரமோ மீனமோ 6ஆம் இடமாகவோ 8ஆம் இடமாகவோ 12ஆம் இடமாகவோ இல்லாமல் இருந்து சூரியன் இருந்து பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போ வந்து குரு பகவான் 5, 7, 9 பார்வை பெறுகிற அந்த இடம் விருச்சிகம், மகரம், மீனம், இந்த வீடுகளில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இந்த குரு சந்திரன் சேர்க்கை இப்போது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சுமார் தான். இந்த குரு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஆக்சுவலாக சஞ்சலமான மனோநிலையிலிருந்து விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய குரு சந்திரன் சேர்க்கையை ஒரு சிறப்பான சேர்க்கையாக சொல்லலை. குருங்கிறது பெரும்பணம், சந்திரன்கிற தண்ணி, தன்னால் இருந்ததுன்னா அது செலவாயிடும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி மாதிரி செலவாகும். அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லலாம். பட் குரு சந்திரனை பார்க்கும் பொழுது அதுக்கு தான் நம்ம வந்து குரு பலன் வந்துச்சான்னு பாருங்கன்னு கேட்குறோம். குரு வந்து சந்திரன் இருக்கிற ராசிக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா குரு பலன் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம், இல்லையா நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த குரு சந்திரனை பார்க்கும் பொழுது, சேர்க்கை ஏற்படும் பொழுது அவ்வளவு சிறப்பான பலனை தருவதில்லை. குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுடைய திருமண வாழ்க்கை கூட சுமாராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் சந்திரனை குரு பார்க்கும் பொழுது மனோரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சஞ்சலமான மனோநிலையிலேருந்து வெளியே வர்றது, அம்மா கிட்ட இருந்த ஒரு கருத்து வேறுபாடு எத்தனை நாள் முட்டிக்கிட்டே இருந்திருப்போம். இந்த குரு போய் சந்திரனை பார்க்குறப்ப அம்மா கிட்ட ஒரு நல்ல ஒட்டுதல் ஏற்படும். விவசாயிகளாக இருந்தாங்கன்னா விவசாயம் சார்ந்த விஷயங்கள், போர் போட்டேன் தண்ணி வரலைங்கிற, குரு சந்திரனை பார்க்குறப்ப போரில் போடு தண்ணி வரும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த குரு வந்து சந்திரனை பார்க்கும் பொழுது மன அமைதி தேடுறதுங்கிறதுக்கு போவான். நான் ரொம்ப சஞ்சலமாக இருக்கேன், நான் போய் ஒரு யோகா கற்றுக்கிட்டு மெடிடேஷன் கற்றுக்கிறேன்னு போய் மனதை சமாதானப்படுத்தக்கூடிய விஷயங்களை குரு சந்திரன் கொடுப்பார். இந்த குரு பயிற்சி குரு பகவான் கடக ராசியிலிருந்து 5, 7, 9 விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கும் பொழுது அந்த வீடுகளில் செவ்வாய் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற்றுத்தரும்? குரு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாறுறார். இவர் கொஞ்சம் முன்னாடி மாறி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், பல தீர்மானங்கள் மாறி இருக்கும். நம்ம இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடியவருக்கு சந்திரனும் செவ்வாயும் கடகத்தில் இருக்காங்க. இப்போ இந்த குரு கடக ராசி, அங்கே செவ்வாயும் சேர்ந்துருக்காரு. செவ்வாய்ங்கிறது பதவி, செவ்வாய்ங்கிறது அடுத்த ஸ்டெப்பு, உயர்ந்த நிலைக்கு போகிறது. அந்த செவ்வாய் அங்கே நீச்சம், குரு வரப்போ நீச்ச பங்கம் ஆவார். அப்போ என்ன ஆகும், எதிர்பாராத ஒரு விஷயம் கீழே போகிற மாதிரி காமிச்சு டக்குன்னு மேலே தூக்குற விஷயத்தை கொடுப்பாரு. கடக ராசியில் செவ்வாய் யாருக்காவது இருந்து இந்த குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இத்தனை நாள் எனக்கு ஒரு விஷயம் வந்து டவுன்ஃபால்லையே இருந்தது, எனக்கு ஏற்றமே வரலன்னு நினைக்கிறாங்கன்னா, அதே போல் நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுற விஷயங்கள், இதுக்கெல்லாமே வந்து விளையாட்டுத்துறையில் இருக்காங்க, எனக்கு வந்து சான்ஸே கிடைக்கல, வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, செலக்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சா விருச்சிகத்தில், மகரத்தில், மீனத்தில், கடகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை, சகோதர காரகன் யார்? செவ்வாய். அப்போ அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு இந்த சொத்து சார்ந்த விஷயங்களை சரி பண்ணும். இரத்த ஓட்டம், ரத்தம்ங்கிறது செவ்வாய். அப்போ இந்த இரத்த பந்த உறவுகள், ரத்தம், இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த குருவினுடைய விஷயங்கள் இருக்கும். பதவி உயர்வு, மெட்டீரியலைஸ்டாக கேட்குறப்ப பதவி உயர்வு, வீடு வண்டி வாகனம் சார்ந்த கனரகம் வாங்கணும், லாரி ஒன்று வாங்கி உள்ளான்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணினா அது வந்து சக்ஸஸ் தான். சார், இப்போ வந்து குரு பகவானினுடைய பார்வை பெறுகின்ற அந்த இடங்களில் புதன் கிரகம் இருந்தால் அது என்னென்ன மாதிரியான நன்மைகளை அந்த சுய ஜாதகருக்கு பெற்றுத்தரும்? உங்கள் லக்னப்படி அந்த இடம், பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆக இருந்ததுன்னா காதல் கொடுத்துரும். புதன் காதல் காரகன். புதன் படிப்பு. அப்போ படிப்பு சார்ந்த ஒரு குழப்பம் இல்லை, படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் ஒரு 4 தடவை வந்து நீட் எழுதிட்டேன் சார், பாஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதனை இப்போ குரு தொடர்பு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை நீ சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். நான் சிஏ இன்டர்னல் எழுதிட்டே இருக்கேன், சக்ஸஸ் ஆகும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்கும். குரு புதன் சேர்க்கை. புதன்னா டாக்குமெண்ட்டே ஆக மாட்டேங்குது, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இல்லை டாக்குமெண்டேஷனில் ஏதாவது ஒரு இல்லீகல் இருந்ததுன்னா இப்போ அதுக்கு போய் ஒரு முயற்சி எடுங்க, அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரிலீவ் ஆகும். அப்போ அந்த மாதிரியான பத்திரம், பதிவு சார்ந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அறிவு சார்ந்த, படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேலே போகிறது அப்படிங்கிறத இந்த புதன் பண்ணுவார். மாமா கூட சண்டை,
சண்டை தீர்வாகி மாமா நமக்கு ஃபேவர். ஏன்னா புதன் மாமன், அப்போ மாமன் சம்மந்தப்பட்ட உறவு நிலைகள் நல்லாயிருக்கும். இப்போ அது குரு தொடர்பு கொள்கிறப்ப நீங்கள் ஹயக்ரீவர் அல்லது பெருமாளுடைய வழிபாட்டை வந்து பண்ணினா நல்லது, சிறப்பு. இந்த பிரச்சனைகளுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்யூஷனை கொடுக்கும். சார், இப்போ குருவினுடைய பார்வை பெறுகின்ற அந்த 5, 7, 9 இடங்கள்ல குரு பகவானே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவங்களுக்கு செமையான காம்பினேஷன் இது. நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நம்ம போன இதில் பேசுகிறப்போ உங்களை திருத்திக் கொள்ளுதல், உங்களை பியூரிஃபை பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். இந்த தடவை அதிக மாதமும் வருது, குரு பயிற்சியும் வருது. குரு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு கடகராசிக்கு வராரு. கடகராசியிலே உங்களுக்கு குரு இருந்து, விருச்சிகத்தில் குரு இருந்து, மகரத்தில் குரு இருந்து, மீனத்தில் குரு இருக்கட்டும், அது 6, 8, 10, 12 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த குரு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார். உங்களுக்குள்ள ஒரு பரிணாம மாற்றத்தை உருவாக்குவார். குருவே குருவோடு சேர்றப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உள்ளுணர்வு ரீதியாகவும் சரி, வெளி தொடர்பு ரீதியாகவும் உன்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு, தன்னை உணர்தல் அப்படிங்கிற விஷயத்தை குரு கொடுப்பார். குருவோடவே சேர்றப்ப நல்ல ஆன்மீகமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும்னா குரு பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அனுகூலமான நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். அது 5ஆம் இடமாக இருந்ததுன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். 7ஆம் இடமாக இருந்து திருமணம் தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம், ஏன்னா 7ல் குரு இருந்தாவே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பட் 7ல் இருக்கிற குருவே தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து மூவ் ஆகிடுவியா. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறியா, அந்த வாய்ப்பை இந்த குரு வந்து கொடுப்பாரு. 6, 8, 12ஆக இருந்தாலும் நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு, அதை உபயோகப்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. சரி, இப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்வைப்படுகின்ற இடங்கள்ல சுக்கிரன் இருந்தா அந்த சுய ஜாதகக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும்? இப்போ கடக ராசியில் சுக்கிரன் இருந்து குரு வந்து சேருது. குரு சுக்கிரன் சேர்க்கையை வந்து சிறப்பானதாக எடுத்துக்கிறது. ஏன்னா ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. இவன் பெரும் பணம்னா இவன் லிக்விட் கேஷு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சுக்கிரனை இவன் பார்க்குறான் அப்படின்றதுக்குங்க. குரு பார்க்குறார். விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கார், மகரத்தில் சுக்கிரன், மீனத்தில் சுக்கிரன். உச்ச சுக்கிரனை உச்ச குரு பார்ப்பது அப்படிங்கிறது. ஆண்கள் ஜாதகமாக இருந்தது, கல்யாணம் தடையாகிட்டே இருக்குன்னா இப்போ ரிலீவ் பண்ணி விட்டுருவார். நல்ல அழகான பொண்டாட்டி கிடச்சிரும். மனசில் நினைக்கிற மாதிரி மனைவி அமையக்கூடிய வாழ்ப்பு. இதே பெண்களாக இருந்தால் செவ்வாயை குரு பார்க்கணும். செவ்வாய் தான் கணவன். அப்போ பார்த்தாருன்னா கல்யாணம் சீக்கிரமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனை பார்க்கும் பொழுது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னென்னா ஆரோக்கிய ரீதியாக பார்க்குறப்ப கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் கவனமாக இருங்க, நிறைய சுகர் சாப்பிடாதீங்க. சுக்கிரன்னா சுகர், இவர் பார்த்தாருன்னா வளர்த்தி விட்ருவார். சுக்கிரன்கிறது லிக்விட் கேஷ். அப்போ கையிருப்பு பணத்தை வளர்ச்சி கொடுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா சுக்கிரன் அப்படிங்கிற அந்த கிரகம் உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவகாதிபதி, மேஷ லக்னம்னா 2, 7ங்கிறோம். அப்போ வருமானம், மனைவி, இது சார்ந்த பிரச்சனையை தீர்த்துருவார். ரிஷபம்னா 1, 6 அப்போ கடன் இருந்தது அப்படின்னா அதை ரிலீவ் பண்ணுறது. மிதுனம்னா 5, 12 பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ரிலீஸ் கொடுப்பாரு. கடகம் 4, 11 வீடு மனை வாசல் லாபமாக மாற்றுதல். அப்போ உங்கள் லக்னப்படி அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுபடியும் லிக்விட் கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு நல்ல லக்ஸரியாக பண்ணணும், நல்லா நான் ஒரு கற்பனை வீடு வச்சுருக்கேன் அதை உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறப்ப இந்த குரு சுக்கிரனை பார்க்குறப்ப அந்த விஷயத்தை செய்வார். நல்ல சொகுசுவாகணும். BMW ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான வாகனங்களை வாங்கிறது, வீட்டை அலங்கரித்து கொள்ளுதல், ஒரு சொகுசான விஷயங்களுக்கு சுக்கிரனை பார்க்கும் பொழுது விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணுவார். குரு சுக்கிரனை பார்க்குறப்ப லக்ஷ்மி நாராயணருடைய வழிபாடு, முக்கியமாக தாயாரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப நல்லதாக. கண்டிப்பாக சார். சரி, இப்போ குருவினுடைய பார்வை பெறுகின்ற 5, 7, 9 இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அந்த சுய ஜாதகக்காரருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? நம்ம எப்படி குரு சேர்ந்தால் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி இந்த குரு சனி பார்வை, குரு வந்து நம்ம ஜாதகத்தில் சனி விருச்சிக ராசியில், மகர ராசியிலையோ மீன ராசியிலையோ இருக்கணும். கடகராசியிலே இருந்தாலும் சரி. கடகராசியில் சனி இருந்து அந்த குரு இங்கே வரப்போ அந்த சனியோடு சேர்றது மாத்திரம் இல்லை, கோச்சாரத்தில் இருக்கிற சனியும் மீனத்தில் இருக்கிற சனியும் பார்க்க போகிறார். சனின்னா என்ன எடுத்துக்கணும்? வேலை. கர்மான்னா ஆக்சுவலாக அந்த கர்மா மாத்திரம் கிடையாது, கர்மான்னா வேலை. இப்போ இன்றைக்கி காவியா ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னா இது அவங்களுடைய கர்மாவை செய்கிறார்கள்னா அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள். அதுதான் பகவான் கூட கீதையில் சொன்னார், கர்மண்யேவா அதிகாரஸ்தே. இப்போ கடமையை செய், கடமை, கர்மா மீன்ஸ் கடமை, உங்களோட கடமை.
அப்போ உங்களோட கடமையாக எது இருக்குது? நம்மளோட வேலைகள். அப்போ சனிங்கிறது கடமையை குறிக்கக்கூடியவன், வேலையை குறிக்கக்கூடியவன், கர்மத்தை குறிக்கக்கூடியவன். வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை அபிவிருத்தி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வேலை நல்லா இருக்கும்யா, வேலை வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா, கிடைக்கும். இருக்கிற வேலையில் குரோத் கொடுக்கக்கூடியது, நம்ம ஒரு நல்ல வாய்ப்புக்கு காத்துட்ருக்கேன், அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியது, இந்த எல்லா விஷயத்தையும் சனி கூட சேர்றப்ப பண்ணுவார். குரு சனி சேர்க்கை ஒரு பக்கம் அதை பிரம்மஹத்தின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, இந்த குரு சனி, குருங்கிறது ஜீவகாரகன்னா சனி ஜீவனகாரகன். ஜீவனம் இது ஜீவன் இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகிறப்ப தான் வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பண்ணுவாங்க. இந்த குருவும் சனியும், குருங்கிறது சொக்கர், மீனாட்சி சுந்தரேஷ், மீனாட்சி அப்படிங்கிறது குரு சனி சேர்ந்து இருந்ததுன்னா மீனாட்சியுடன் கூடிய சுந்தரேஸ்வரர். மதுரைக்கு கண்டிப்பாக போங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு சனி காம்பினேஷன் வருது கடகராசியில் அப்படின்னா கண்டிப்பாக மதுரை சொக்கநாதரை பார்த்துட்டு இது பண்ணிட்டு வர்றது நல்லது. குரு சனி சேர்க்கை வரப்போ இந்த பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் தாமதமாகும். கொஞ்சம் அது ஸ்டடியாகணும். வீடு விற்றுலான்னு நினைக்கிறீங்க, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு நினைக்கிறேன், பூர்வீக நலம் வைக்கணும்னு நினைக்கிறேன், இதில் அந்த டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும். அதுக்கு பரிகாரமே மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளத்தையும் வந்து இந்த குரு சனி சேர்க்கை நிஜமாகவே அற்புதமான சேர்க்கை தான். சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உங்களுடைய ஜீவனம், என்னுடைய ஜீவன ரீதியாக நான் வந்து அபிவிருத்தி ஆவனான்னு கேட்டால் குருவும் சனியும் காம்பினேஷன் ஆனாங்கன்னா இதை கொடுப்பாங்க. சார், குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு புதுமையான வகையில் குரு பார்வை பெறுகின்ற இடங்களில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு மிக பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.